ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் சிம்பிள் மனுஷன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் அவைலபிளாக இருக்குது, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ரொமான்டிக் ஃபீல் குட் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்தலாம். படத்தோடைய ஹீரோ அந்த முடிவெற்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். 32 வயசாயிடுச்சு, இன்னும் கல்யாணமே ஆகலை. இவரை பற்றின கவலை அவங்க அப்பாவுக்கும் அவங்களுடைய அக்காவுக்கும் தான். எப்படியாவது ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஹீரோவுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. ஹீரோவும் எல்லா விதமான வெப்சைட்டு மேட்ரிமோனி அப்படி இப்படின்ட்டு எல்லாத்துலேயுமே பொண்ணு தேடிட்டு இருக்காரு. ஆனால் அவருடைய டேஸ்ட் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நிறைய பொண்ணை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல அப்படி இப்படின்ட்டு நிறைய குறை சொல்லிகிட்டே இருக்கார். இப்போ இறுதியில் ஹீரோ நினச்சபடி பொண்ணு அமைஞ்சதா இல்லையா, ஹீரோடைய லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோடைய கேரக்டர் நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. காமெடி நல்லாவே கேக் அவுட்டாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் காமெடி இருக்குது. ஹீரோ அந்த பொண்ணு தேடுறன்னு சொல்லிட்டு நிறைய காமெடியெலாம் பண்ணுவார். அதெல்லாம் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே வந்திருக்கு. அதேமாதிரி படத்தை நடிச்ச எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோடைய கேரக்டர் நல்லா எழுதி எடுத்துக்கிறதுனால ஹீரோ ஃபாலோ பண்ணவே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். இவர் தேடிட்டே இருப்பார். அந்த சீன்ஸில் நல்லாவே இருக்குது. படத்தில் நடித்த அவங்களுடைய அக்காவை வர கேரக்டர், அப்பா வர கேரக்டர், இப்படி எல்லாமே நல்லாவே வந்திருக்கு. ஒரு சில இடத்துல எமோஷனல் அப்படியே டச்சபிள் ஆகுது. ஏன்னா 32 வயசாகி ஒருத்தர் கல்யாணம் ஆகலைன்னா எப்படிலாம் இருக்கும், ஊருக்குள்ளார எல்லா ஸ்டேட்டஸ் இருந்தும் அவங்க லைஃப் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மெசேஜை நல்லாவே சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோடைய பிஜிஎம் அண்ட் சினிமாட்டோகிராஃபிக் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே இதே மாதிரி கதைகள் ஏகப்பட்ட படம் இப்போ வந்துருச்சு. அந்த படத்தை பார்த்த மாதிரியே இருக்குது, ப்ரிடிக்டபிளாக இருக்குது. ஒரு சில சீன்ஸ்லாம் அப்படியே வந்த சீன்ஸே வர மாதிரி இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு தான் சீன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு சில காமெடி கிரன்ச்சாக இருக்குது. இவங்க ஹீரோடைய கேரக்டர் மட்டும்தான் ஸ்ட்ராங் எழுதிக்கிறாங்க, மற்ற கேரக்டர் அப்படியே அம்போன்னு விட்டுட்டாங்க. ஏன்னா மற்ற கேரக்டர் இருந்தால் தான் படம் நல்லா இருக்கும். அவங்க கேரக்டர் நல்லா கொண்டு வந்தால் தான் படம் நல்லாவே இருக்கும். ஆனால் அந்த கான்செப்ட் மறந்துட்டாங்க. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க, தனியாக பாருங்கள். மொத்தத்தில் படம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.